என் கையில் இருக்குது வில்வ இலை. சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா அனைத்து வினைகளும் சரியாகும். அப்படி வில்வ அர்ச்சனை செய்யக்கூடிய அன்பு உறவுகள் ஒவ்வொரு இதழாக பிரித்து அர்ச்சனைக்கு கொடுக்கக்கூடாது. வில்வ இலையை அப்படியே கொத்தோடு முள்ளோடும் கொடுக்கக்கூடாது. என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, 3 இதழ்களாகத்தான் அந்த இலையே இருக்கும். அப்படி 3 இதழ்களாக அந்த இலையை பிரித்து தான் நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டும். ஏன் இந்த 3 இதழ்களுடைய அர்த்தம் நான் சொல்கிறேன் பாருங்க. சிவபெருமானுக்கு எத்தனை கண்கள்? 3 கண்கள். நெற்றிக்கண் 2 கண்கள், நெற்றிக்கண் 1, 3 கண்கள். முப்பெரும் தெய்வத்தையும் குறிக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன். இப்படி அழகாக 3ஆக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்தோம் அப்படின்னா முழுமையான அந்த வில்வார்ச்சனை செய்யக்கூடிய முழுமையான பலனை நமக்கு சிவபெருமான் அப்படியே கொடுப்பார். தவறி கூட முள்ளோடோ இல்லை ஒவ்வொரு இதழாகவோ பிரித்து கொடுக்க வேண்டாம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு.